ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நல்லா தலையில் சொதன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா எண்ணெய் வச்சாச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் சட்னியும் இட்லியும் தான் அவிக்க போகிறேன். அதுக்காண்டி வாங்க கார்டன் சைடு போய் முருங்கைக்கீரை வந்து பறிச்சிட்டு வந்துடலாம். இப்போ வாங்க கீரை பறிக்க போகலாம். நல்லா ஃபுல்லாக சொதன்னு எண்ணெயாக இருக்குது. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வச்சு குளிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து நிறைய ஆயில் வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் சைடு போய் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை வந்து பறிச்சாச்சு. இந்த இருக்குது பாருங்கள் முருங்கை மரம். உங்களுக்கு இருங்க காட்டுறேன். இந்த இருக்குது முருங்கை மரம். இதில் வந்து சட்னிக்கு தானே ரொம்ப கீரை தேவைப்படாது, அதனால் இந்த அளவு கீரை போதும். இப்போ முருங்கைக்கீரை பறிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் சட்னி ரெடி பண்ணலாம். எங்கள் வீட்டு பூனைக்குட்டியை பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. இப்போது நம்மளுக்கு வந்து முருங்கைக்கீரை சட்னி வைக்க இப்போது நம்ம இவ்வளோ கீரை பறிச்சிருக்கிறோம். சரியா? இப்போது நான் முருங்கைக்கீரை சட்னி எப்படி வைக்கிறோங்கிற வீடியோ உங்களுக்கு போடுறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவராக ஊறணும். அப்படின்னா தான் அந்த கூலிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் அதுக்குள்ளே நம்ம சமையல் வேலை முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நான் மாவாட்டி புளிக்க வச்சுருந்தேன். மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது இட்லி பாத்திரத்தில் ஊற்றி முதல்ல இட்லியை வச்சுக்கலாம். இட்லியை வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்நி போட்டிருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரே இருமலாக இருக்குது. அதனால் பச்சை தண்ணி குடித்தா கூட கொஞ்சம் இருமுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் வெந்நி போட்டிருக்கிறேன். இந்த அடுப்பில் வெந்நி இருக்கட்டும். இதில் வந்து நம்ம இட்லிக்கு வச்சிடலாம். இட்லி வச்சுட்டு அப்புறம் முருங்கைக்கீரை சட்னி எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அடுப்புலையுமே வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போது குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து இஞ்சி எலுமிச்சை போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி குடிப்போம் இல்லையா? இப்போ அந்த தண்ணி வந்து வச்சுருக்கிறேன். அது கொதித்து வந்தோடனே அதையும் குடிச்சிருக்கலாம். வெறும் வயிற்றில் இது குடிக்கிறது ரொம்ப நல்லது, அதனால் அது வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த கம்பியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டலை. ஓகே, இப்போ இட்லி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முருங்கைக்கீரை சட்னிக்கு முருங்கைக்கீரை எடுத்து கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். நான் பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு தண்டாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணலை. இந்த தண்டில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பிஞ்சு தண்டை மட்டும் எடுக்கணும். கொஞ்சம் முத்தின தண்டாக இருந்தால் நீங்கள் எடுத்துருங்க. அப்புறம் தேங்காய், அப்புறம் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வத்தல், கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, இதை வச்சு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு இப்போ நம்ம இந்த சட்னியை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது கொஞ்சம் நல்லா உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் வரட்டும். கோல்டன் கலர் வந்த உடனே அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் வத்தல் போட்டுக்கலாம். இது கூட சொல்ல மறந்துட்டேன், தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு லேசாக வைக்கலாம். இப்போது தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் இஞ்சியும் போட்டு இவ்வளோண்டு ஒரு இஞ்சி கொஞ்சம் பொலியும் போட்டுருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சியும் போட்டுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி மஞ்சளும் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/2 லெமன் பிழிஞ்சு நானும் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணு 3 பேருமே வந்து குடிச்சிடுவோம். நம்ம லெமன் பிழிகிறப்ப பார்த்திங்கன்னா அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள், முதல்ல வந்து ப்ரௌன் கலராக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலர் ஆயிடுச்சு. இந்த தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க.
நாங்கள் வந்து ரெகுலராக டீ மாதிரி இதை தான் குடிப்போம். இப்போ நாங்கள் ஆளுக்கு ஒரு டம்ளர் இதை ஊற்றி குடிச்சிட்டு அப்புறம் என்னங்கிறத பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னி பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது தாளிச்சிடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மத்தல் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். நம்ம புதினா சட்னி மல்லி சட்னி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. அது கூட கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். இது கொஞ்சம் கூட ஸ்மெல்ல. சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் வச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்க. எப்படி சொல்கிறது, நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கிறேன். நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டைலை நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நம்மளுடைய மாலை வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மதியம் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத மதியம் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.